வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போ ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் ஹிந்தியோட ஸ்வர் மாத்ரா அதோட சிம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா ஹிந்தி மாத்ரா ஆசே அவுத்தக் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா இது வந்து ஹிந்தி. இது வந்து லெட்டர் ஹா, கான்சனன்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதாவது வஞ்சன்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, கடைசியில் லெட்டர் ஹா. இது ஹாவோட லெட்டர். இங்கே இந்த மாத்ரா சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் சோட்டி ஈ கி மாத்ரா. மேலே புள்ளி இந்த் ஹி இன் தி, இது லெட்டர் தா. இங்கே இந்த ஈக்கி மாத்ரா யூஸ் பண்ணியிருக்கோம், ஹிந்தி. இதுதான் இது லெட்டரோட எப்படி மாத்ரா வந்து சேர்ந்து வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது லெட்டர் மா, இது மாத்ரா ஆக்கி மாத்ரா. இதுவும் ட்ரா, லெட்டர் டிஆர்ஏ அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த லெட்டர். அதோட இந்த ஆக்கி மாத்ரா யூஸ் பண்ணியிருக்கோம், மாத்ரா. இந்த லெட்டர் ஸ்வருங்கிற லெட்டர் ஆசே அவு தக், ஆலிருந்து அவு வரைக்கும். தக் அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். நான் இங்கே பாருங்க கா தான் போட்டிருக்கேன். மேலே வந்து புள்ளி வச்சுட்டு டக்குன்னு நான் சொல்கிறேனே, ஏன் கான்னு சொல்லாமல் டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கான்சனன்ஸ் வருது இல்லைங்களா, கான்சனன்ஸில் கடைசியில் எந்தவித மாத்திரா இல்லாமல் இந்த ஆக்கு வந்து மாத்திரை எதுவுமே கிடையாது இல்லைங்களா. இந்த மாதிரி லெட்டர்ஸ் தனியாக வந்துச்சுன்னா, அதாவது எந்தவித மாத்திரை கூட சேர்ந்து வராமல் தனியாக வந்துச்சுன்னா மேலே புள்ளி வச்சு நம்ம படிக்கணும் கான்சனன்ட்டில். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த மாத்ராவோட சிம்பிள்ஸ் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வர்னா நம்ம படிச்சிருக்கோம், அ இ உ அதெல்லாம் படிச்சிருக்கோம். அதோட மாத்ரா சிம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்கு எந்த வித மாத்ரா சிம்பிளும் கிடையாது. இப்போ இந்த காங்கிற லெட்டர் வந்துச்சுன்னா ஆக்கு எந்த வித மாத்ரா போடாமல் அப்படியே நம்ம எழுதிக்குவோம். இதே ஆக்கு போடும் போது ஒரே ஒரு மாத்திரா இருக்குது. என்னன்னா பக்கத்தில் இது வந்து லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு கோடு. இப்போ இந்த காங்கிற லெட்டரு கூட இந்த ஒரு கோடு போடுவோம். இதுதான் வந்து ஆ மாத்ரா. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்கி மாத்ரா, ஆக்கி நோ மாத்ரா. அதனால எந்த வித எதுவுமே கிடையாது, எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் வந்துடும். இது ஆக்கி மாத்ரா, இது வந்து ஆக்கி மாத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈயை வந்து நம்ம நெடில் ஈ, குரில் ஈ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து சோட்டி ஈ, சோட்டினா சின்ன, பெரிய ஈக்கு படா, சோட்டி ஈ படா ஈ. சோட்டி ஈக்கி மாத்ரா அப்படின்னா சின்ன ஈக்கான மாத்ரா வந்து இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடு ஒரு கோடு, ஒரு சின்ன சர்க்கிள், இங்கே லெட்டர் இருக்கிறதா அர்த்தம். இது இந்த லெட்டர் கூட எப்படி போடுவோம்னா எப்பயுமே கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து கனெக்ட் பண்ணணும். வேற எங்கேயும் இங்கே கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இங்கே லெட்டர் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அப்புறம் படி ஈக்கி மாத்ரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு போட்டோமா, இது வந்து ரைட் சைடில் போட்டுட்டு ஒரு கர்வ் வந்து லெஃப்ட் சைடு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். எப்படி போடுவோம்னா இது படி ஈக்கி மாத்ரா, ஊக்கி மாத்ரா. இது வந்து ஸ்வர் லெட்டர்ஸ் அ இ அப்படின்னு தமிழில் உயிரெழுத்துக்கள் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஹிந்தியில் ஸ்வர்னு சொல்லுவாங்க அந்த லெட்டர்ஸ். அதுக்கு மாத்ரா வந்து இது சோட்டி ஊக்கி மாத்ரா, சின்ன ஊ பெரிய ஊ. நம்ம குரில் நெடில் அப்படின்னு சொல்கிற மாதிரி சோட்டி ஊக்கி மாத்ரா. நம்ம இதெல்லாம் வந்து பக்கத்தில் போடுவோம். அடுத்து வர 3 லெட்டர்ஸ்க்கும் நம்ம லெட்டரோட கீழே போடுவோம். இப்போ சோட்டி ஊ, இந்த லெட்டர் இங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு லெஃப்ட் சைடு இந்த டெய்லை மேலே தூக்கி விடணும். இது சோட்டி ஊக்கி மாத்ரா. இது படி ஊக்கி மாத்ரா, ஊ நெடில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு அதே இடம் தான், இங்கே தான் போடணும். ஒரு சர்க்கிள், இது வலது பக்கமாக இந்த டெய்லை நீட்டி விடணும். இது படி ஊக்கி மாத்ரா. ஊக்கி கீ மாத்ரா அப்படின்னா ஊவோட மாத்திரை, ஊவோட சிம்பிள் அப்படின்னு அர்த்தம். ரீக்கு மாத்ரா இங்கே லெட்டரோட கீழே சி,
சின்ன சி. இதெல்லாம் பக்கத்தில் மேலேன்னு போடுவோம். இது வந்து பாருங்க, இது 3 லெட்டருக்கு கீழே போடுறோம். அப்புறம் ஏக்கி மாத்திரா இது லெட்டருக்கு மேலே போடுவோம். இது 3 கீழே போடுவோம். அடுத்து இது லெட்டரோட மேலே போடுவோம். ஒரே ஒரு ஒத்த கொம்பு. இது ஏக்கி மாத்திரா, ஒரே ஒரு ஒத்த கொம்பு. ஐக்கி மாத்திரா, ஒரே ஒரு ரெட்டை கொம்பு. ஓக்கி மாத்திரா இதே மாதிரி தான், ஏக்கி மாத்திரா மாதிரியே தான். ஆனால் ரைட் சைடு ஒரு கோடு, இந்த கோட்டில் இருந்து ஒரே ஒரு ஒத்த கொம்பு. இதே நீங்கள் இங்கேருந்து போட்டிங்கன்னா அது வந்து ஏக்கி மாத்திரா. ஒரு கோடு போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா ஓக்கி மாத்திரா. அடுத்தது ஔக்கி மாத்திரா. அதே மாதிரி தான், ஓக்கி மாத்திரா மாதிரியே தான். ஒரு கோடு, அந்த கோட்டில் இருந்து ரெட்டை கொம்பு. அம்கி மாத்திரா புள்ளிக்கு எழுத்துக்கு மேலே ஒரே ஒரு புள்ளி. இப்போ கா இருக்கு அப்படின்னா மேலே ஒரே ஒரு புள்ளி. இது அம்கி மாத்திரா. அஹாக்கி மாத்திரானா சைடில் 2 புள்ளி. இது அஹாக்கி மாத்திரா. இந்த ஸ்வர்ங்கிற உயிரெழுத்துக்கள்ல ஆட்டு அவுலருந்து வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஹ வந்து அம்மா வந்து அனுஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஹவை வந்து அபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்வர் கி மாத்ரே. ஸ்வர் கி மாத்ரா, ஸ்வர் ஹிந்தியோட வவல் சைன்ஸ். இன்னொரு தடவை நம்ம ஆவோட மாத்திரா, ஆக்கு மாத்திரா எதுவும் கிடையாது, அதனால அப்படியே போட்டுக்கிறோம். ஆக்கி மாத்திராவுக்கு வலது பக்கம் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது கா கூட சேர்ந்து வலது பக்கம் ஒரு கோடு. சோட்டி ஈக்கி மாத்திரா, சோட்டி ஈக்கு வந்து இடது பக்கம் ஒரு கோடு, அந்த கொம்பை வந்து வலது பக்கம் கனெக்ட் பண்ணி விடுறோம். படி ஈக்கி மாத்திரா வந்து வலது பக்கம் ஒரு கோடு, அந்த கொம்பை இடது பக்கமாக கனெக்ட் பண்ணி விடுறோம். இது ரெண்டையும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோட்டியும் படியும் ஒன்று ஆப்போசிட்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, வலது பக்கம் போட்டு இடது பக்கமாக கனெக்ட் பண்ணி விடுறோம். சோட்டி ஊக்கி மாத்திராவை வந்து கீழே தான் போடுவோம். பாருங்க, லெட்டருக்கு கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இடது பக்கமாக அந்த டெய்லை நீட்டி விட்டுருக்கோம். படி ஊக்கி மாத்திராவை வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இங்கே வலது பக்கமாக நீட்டி விட்டுருக்கோம். ரீக்கி மாத்திரா சின்ன சி லெட்டருக்கு கீழே. அடுத்து ஏக்கி மாத்திரா வந்து ஒரே ஒரு கொத்த கொம்பு லெட்டருக்கு மேலே. ஐக்கி மாத்திரா ரெட்டை கொம்பு லெட்டருக்கு மேலே. இங்கே பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டிருக்கோம். ஓக்கி மாத்திரா ஏக்கி மாத்திரா மாதிரியே தான், ஆனால் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு போடணும். பாருங்க, பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டில் இருந்து ஒரு ஒத்த கொம்பு. இது வந்து ஓக்கி மாத்திரா. ஔக்கி மாத்திரா வந்து ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து ரெட்டை கொம்பு. லெட்டர் எந்த லெட்டர் போட்டாலும் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு ரெட்டை கொம்பு போட்டோம்னா அது வந்து ஔக்கி மாத்திரா. அம்கி மாத்திரானா மேலே ஒரே ஒரு புள்ளி. எந்த லெட்டர் போட்டாலும் மேலே ஒரு புள்ளி வச்சா அது அம்கி மாத்திரா. அஹக்கி மாத்திரானா லெட்டருக்கு பக்கத்தில் 2 புள்ளி. இது அஹக்கி மாத்திரா. இப்போ நம்ம ஸ்வரோட மாத்திரா ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி எழுத்துக்கள் எல்லாம் எப்படி சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.